இப்போ அந்த உணவில் கால்சியம் இருக்குது, இந்த உணவில் அயன் இருக்குது, இந்த உணவில் இரும்பு சத்து இருக்குது, அந்த உணவில் மக்னீசியம் இருக்குது, புரதச்சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. இந்த உணவில் கார்போஹைட்ரேட் இருக்குது, அந்த உணவில் அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்துக்கள் இருந்தாலே அதை சாப்பிட்றது. அந்த உணவில் சத்து இருக்கா உடனே சாப்பிட்றது. அந்த மாதிரிலாம் எந்த உணவையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து மீனில் அது இருக்குது, மீனில் வந்து இந்த சத்து இருக்குது, இறைச்சியில் வந்து ஆட்டு இறைச்சியில் அந்த சத்து இருக்குது. இப்படியெல்லாம் சாப்பிட்றது வந்து முதல்ல அது நமது உணவாக, மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உணவா அப்படின்னு தான் பார்க்கணும். மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட, இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு, அதில் என்ன சத்து இருக்குது அதைத்தான் நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும். நமக்கு சொந்தமில்லாத இன்னொரு வீட்டில் என்ன இருக்குது, இன்னொரு வீட்டு பீரோக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன இருக்குது, நமக்கு உரிமையானது என்னது, அதைத்தான் யோசிக்கணுமே தவிர நாம் உண்பதற்கு, மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளில் என்ன சத்து இருக்குது அதைத்தான் யோசிக்கணும். நாம் என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிடணுமோ, சாப்பிடுவதற்காக இயற்கையை அனுமதிக்கப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். அதைத்தான் நீங்கள் சாப்பிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் வந்து வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர சத்தை மட்டுமே பார்த்துட்டு அது எதுவாக இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றது. அப்படி தான் வந்து இந்த சைனாவில் வந்து தவளைகளையும் மண்புழுகளையும் பூச்சிகளையும், கரப்பாம்பூச்சி, தேடு, அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இதில் மக்னீசியம் இருக்குது, தேடில் மக்னீசியம் இருக்குது, தவளையில் புரதச்சத்து இருக்குது, தவளையோட தொடக்கரியில் புரதச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கரப்பாம்பூச்சியில் கார்போஹைட்ரேட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி ஆராய்ச்சி பண்ணி இதை சாப்பிட்டா அது நடக்கும், இதை சாப்பிட்டா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நம்மளும் அப்படி தான், அவங்களும் சைனீஸ் தான் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கிடையாது. நம்மளும் என்ன பண்ணுறோம், இந்த ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, கோழிக்கறி, புறாக்கறி அப்படின்னு சொல்லிட்டு அதில் புரதம் இருக்குது, இதில் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலம் மிகுந்த ஒரு பார்வை, உடனே அதை அடித்து சாப்பிட்ற வேண்டியது, அதோட மாமிசத்தை சாப்பிட வேண்டியது. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மீனில் அந்த சத்து இருக்குது, அது வேறு எதுவும் இல்லை, அதனால் மீனை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிட வேண்டியது. ஆனால் இயற்கையால் நாமெல்லாம் இதெல்லாம் சாப்பிடுவதற்கு நாம் அனுமதிக்கப்படவில்லை. நமக்கு வந்து அந்த அனுமதி இல்லை. இயற்கை வந்து அந்த அனுமதியை நமக்கு கொடுக்கப்படவில்லை. நாமெல்லாம் இயற்கை விதிமுறைக்கு மீறிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இயற்கை வந்து இப்படி ஒரு வாழ்க்கை, நாம் இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை இயற்கை வந்து நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது அனுமதி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அது அனுமதிக்காத உணவுகளை நாம் சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து இப்போது இயற்கைக்கு மீறிய, இயற்கையை புறக்கணித்து விட்டு ஒரு செயற்கையான உலகை நாம் உருவாக்கி இயற்கையை அழித்து, இயற்கையே தேவையில்லை, காடுகளில் தான் நாம் வாழ வேண்டும், அதுதான் இயற்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், காங்கிரீட் காடுகளை உருவாக்கி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை வந்து இயற்கை அனுமதிக்கவில்லை. இப்படிப்பட்ட இயற்கை அனுமதிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உணவே தேவைப்படும். உணவு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இயற்கையை அனுமதிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமென்றால் அப்போ அதற்கு ஒரு உணவு தேவைப்படுகிறது. அதுதான் இந்த மாமிசம், மீன் உணவுகள், அப்புறம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது. இதெல்லாம் வந்து உப்பு கலந்தது. உப்பை வந்து ஒரு இயற்கைக்கு மீறிய ஒரு செயல் தான். இயற்கையில் வந்து அது உப்பு அனுமதிக்கப்படவில்லை. தினம் உப்பு வந்து ஒரு மருந்து மாதிரி உங்கள் உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மருந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம், ஒரு மாத்திரை தான் சாப்பிடுவோம், அது நம்ம உடம்புக்குள்ளே வேலை செய்யுது. அது மாதிரி தான் உப்பும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உணவில் கலந்து அதை வந்து தினம் உடம்புல போய்கிட்டே இருக்குது. அது ஏற்படுத்துகிற நோய்கள் தான் இன்றைக்கி. நோய்கள் எங்கேருந்து தான் வருது, ஏன் தான் வருது, லட்சக்கணக்கான நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குழம்பிகிட்டு இருக்காங்க. அது காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, உப்பு தான் காரணம். அதனால் உப்பினால் ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகள் தான் நோய்கள், எண்ணற்ற நோய்கள், புதிதான நோய்கள். இந்த மாதிரி நோய்கள் நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலரிடமிருந்து புதிய நோய்கள். அது வந்து மருத்துவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் வேறு ஒன்றும் இல்லை, எங்கேருந்து தான் அந்த நோய்கள் உருவாகிறது, வேறு ஒன்றுமே இல்லை, உப்புலேருந்து தான். அதனால் உப்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி சாப்பிட்டதுனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. அதே நேரத்தில் இந்த உப்பினால் ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகளை நம்ம சமன்படுத்தணும், சரி செய்யணும் அப்படின்னா ஒரு 50% தான் உப்பினால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடணும். ஒரு 50% பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடுவதற்கும் நம்ம வந்து பழகும் பொழுது
இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற அந்த பக்க விளைவுகளை இந்த உணவே சரி பண்ணும். உணவினால் ஏற்படுகிற உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளால் ஏற்படுகிற தீங்குகளை இந்த பச்சையாக சாப்பிட்ற உணவுகள் இருக்குல்ல, உப்பு இல்லாமல் பச்சையாகவே சாப்பிடுகிற உணவுகள் சரி செய்ய முயற்சிக்கும், சரி செய்யும். அதனால் உப்பு தான் இந்த இயந்திர அறிவு, இந்த நோய்கள், மனித உடலில் நோய்கள் உருவாவதற்கு, ஏராளமான நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கு, புதிதான நோய்கள் உருவாவதற்கு உப்பு தான் காரணமாக இருக்கிறது. உப்பு என்பது இயற்கையால் அனுமதிக்கப்படவில்லை. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் உண்பதற்கு இயற்கை அனுமதிக்கப்படவில்லை. நாம் இயற்கையால் அனுமதிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். அதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத ஒரு உணவு தேவைப்படுகிறது. அங்கிருந்து தான் இயற்கையால் அனுமதிக்கப்படாத இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பதே உருவாகிறது. அதனால் நம்ம நம்முடைய உணவு முறைகள் எல்லாமே இயற்கையால் அனுமதிக்கப்படவில்லை. அதனால் இதில் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்றத விட, இது நமது இயற்கையால் அனுமதித்திருக்கிறதா, இயற்கையால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நினச்சி சாப்பிட்ணும். அப்போ தான் நாம் இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ஏன் மீன் சாப்பிட்டா என்ன நல்லா தானே இருக்குது, ஏன் இறைச்சி சாப்பிட்டா நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இயற்கையோட வட்டத்துக்குள்ளே வரணும், இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அப்போ தான் நீங்கள் இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். இயற்கை விதிமுறை இருக்குது, அந்த விதிமுறைக்கு உட்பட்டால் தான் அந்த இயற்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ஆனால் அந்த உண்மைகள் என்பது வெறும் போலியான, பொய்யான, நிலையற்ற, நிரந்தரமற்ற உண்மைகளாக இருக்கும், மூட நம்பிக்கைகளாக இருக்கும். அது மூட நம்பிக்கை அல்லது அது செயற்கையான ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதுக்கு இப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அப்படிப்பட்ட உண்மைகளால் உருவானது தான், நிரந்தரமற்ற உண்மைகள். இதெல்லாம் செயற்கையான, இயற்கையை பற்றிய உண்மைகள் அல்ல, இயற்கையை பற்றிய ஒரு செயற்கையான உண்மைகள், ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உண்மைகள். அதை வச்சு தான் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம். இயற்கையை பற்றிய ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அல்லது மேக்கப் போடப்பட்ட உண்மைகள். அதுக்குள்ளே இருக்கிறது உண்மை தான், ஆனால் அதை மேக்கப் போட்டு நம்ம அதை பெரிதுபடுத்தி லென்ஸ் வச்சு பார்த்து அதை பெரிதுபடுத்தி ஒரு பிரம்மாண்டமான உலகை உருவாக்குவதற்கு ஏற்றாற்போன்று அதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவ்வளோதான். ஆனால் அது இயற்கை பற்றிய உண்மைகள் தான். அதனாலே அது அறிவுபூர்வமானதல்ல. இயற்கையை இயற்கையாக பார்க்க வேண்டும், எளிதாக பார்க்க வேண்டும். இயற்கை பற்றிய உண்மைகள் என்பது எளிமையானது. அப்போது அந்த எளிமையாக அந்த உண்மைகளை நாம் பார்க்க வேண்டும். இயற்கை பற்றிய உண்மைகளை எளிமையாக பார்க்க வேண்டும். இயற்கை பற்றிய உண்மைகளை இப்போது அதை மேக்கப் போட்டால் தான் நான் பார்ப்பேன். சில இப்போ ஒரு முகம் இருக்குது, அது இயற்கையானது. அதை நீங்கள் மேக்கப் போட்டால் தான் அழகு, அப்படி தான் நான் பார்ப்பேன். மேக்கப் போடலைன்னா எனக்கு அது பிடிக்காது. மேக்கப் போட்டு தான் அந்த அழகை நான் பார்ப்பேன். உண்மையை மறைக்கிறது. ஆனால் அந்த உண்மையை சார்ந்து தான் இந்த மேக்கப்பே போடப்படுகிறது. ஆனால் அப்போது நீங்கள் உண்மையை மறைக்கிறீங்க, மேக்கப் போட்டு அதை உண்மையை மறைக்கிறீங்க, அல்லது உண்மையை மிகைப்படுத்துகிறீங்க, உண்மையை வேறு மாதிரியாக சித்தரிக்கிறீர்கள், உண்மையை மிகைப்படுத்துகிறீர்கள் என்பதாக அது பொருள்படுகிறது. அதனால் நாம் இந்த உணவு சாப்பிட்டா அதில் சத்து இருக்குது, இதில் சத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. நாம் உண்ணுகிற உணவு இயற்கையால் மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்து தான் அப்படிப்பட்ட உணவுகளில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு சாப்பிட்ணும். இப்போ நம்ம இந்த அரிசி உணவுகள், பிரியாணி, இந்த மாதிரி உணவுகள்லாம் நோய்களை தரக்கூடியது. அதில் என்ன சத்து இருக்குது? நோய்களை தருகிற உணவுகளிலும் சத்து இருக்கும், ஆனால் அது நோய்களை தான் அதிகமாக தரும், நன்மைகளை சிறிது தான் தரும். அதில் நன்மைகளும், அதனால் நன்மைகளை காரணம் காட்டி நோய்களை அலட்சியப்படுத்தி விட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ அரிசி உணவுகளெல்லாம், அரிசி உணவுகளை எப்படி சாப்பிடணும், குறைவாக சாப்பிட வேண்டுமென்றால் எப்படி சாப்பிட வேண்டும்? அரிசி உணவில் சத்து இருக்குது, ஆனால் அதை குறைவாக சாப்பிட வேண்டும். அப்படின்னா என்ன சாப்பிடணும்? கண்டிப்பாக அதை வேக வச்சு சோறாக மாற்றி சாப்பிட்டால், இட்லியாகவோ தோசையாக மாற்றி சாப்பிட்டால் கண்டிப்பாக நம்ம குறைவாக சாப்பிட மாட்டோம், நிறைவாகத்தான் சாப்பிடுவோம். அதனால் அரிசி நீங்கள் சாப்பிடணும், அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை ஊற வச்சு சாப்பிடுங்க. ஊற வச்சு அது ஒரு அவலாக கூட மாற்றி அவலாக கூட அது நேரத்தில் அவலை தாளித்து அப்படிலாம் சாப்பிடாம ஒரு அவலை ஒரு உருண்டை அந்த மாதிரி அதில் ஏதாவது பேரிச்சம்பழத்தை கலந்து அந்த மாதிரி இனிப்பு கலந்து லைட்டாக அப்படி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பழகலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றக்கூடாது, அடிமையாகிடவும் கூடாது. டெய்லி நீங்கள் அவல் என்றைக்கா ஒரு நாள் தான் சாப்பிடுவீங்க, ஆனால் இட்லி அடிக்கடி சாப்பிடுவீங்க, தோசை அடிக்கடி சாப்பிடுவீங்க, சோறு தினமும் சாப்பிடுவீங்க. ஆனால் அவல் நீங்கள் தினமும் சாப்பிட மாட்டீங்களா? அப்போ அது உங்களை அடிமைப்படுத்தலைன்னு தானே அர்த்தம். அது அந்த மாதிரி ஒரு அரிசியை எடுத்துக்கும் போது அது குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதை எப்படி சாப்பிட்டால், எப்படிப்பட்ட உணவாக மாற்றி சாப்பிட்டால் நாம் குறைவாக எடுத்துக்கொள்வோம்
அதற்கு ஒரு வழி என்னென்னா அந்த ஊற வச்சு சாப்பிட்றது. ஊற வச்சு அதில் வேறு ஏதாவது ஏன் பழங்கள் வாழைப்பழங்களோட சேர்த்துக்கோங்க, அல்லது வேறு ஏதாவது பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு தனியாக எடுத்து அதில் பேரிச்சம்பழத்தை துண்டு துண்டுகளாக நறுக்கி அதை வேறு மாதிரியாக மாற்றி அதன் மூலம் நீங்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு கார்போஹைட்ரேட் முக்கியம் என்றால், அது அரிசி உணவிலிருந்து கிடைக்கிறது என்றால், அதை புறக்கணிக்க முடியாது என்றால், அதை நீங்கள் இப்படி வேறு விதமாகத்தான் சாப்பிட வேண்டும். கண்டிப்பாக சோறாவோ இட்லியாவோ பொங்கலாவோ தோசையாவோ சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டிங்கன்னா டோசேஜ் அதிகமாகிடும். அப்போ அது உங்கள் உடம்புக்கு நோய்களை வரவழைத்து விடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடுன்னா இவ்வளோ தான் இருக்கணும். ஒரு வீடுன்னா அது ஒரு அளவில் தான் இருக்கணும். அதுவே பெரிய பங்களாவில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவே கேடு தானே. ஒரு பங்களாவில் குடியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேடு தானே. பெரிய 100 கோடியிலெல்லாம் பெரிய வீடு கட்டுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை தானே. அதே மாதிரி தான் இட்லியோ தோசையோ பூரியோ பொங்கலோ அது அதில் பயன்படுத்தப்படுகிற அந்த அரிசி உணவு இருக்குல்ல, அரிசி என்பது நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? கொஞ்சமாக தான் நமக்கு தேவை. அதை கொஞ்சமாக தான் சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் தோசை இட்லி அல்லது பொங்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் சோறு, மத்தியானமும் தோசை, இப்படி அரிசி 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 ஏகப்பட்ட உணவாக நம்ம பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை தான் அதிகமாக சாப்பிட்றோம். அதை நம்ம அளவாக தான் சாப்பிடணும், கொஞ்சமாக தான் சாப்பிடணும். அப்படின்னா அதோட வடிவத்தை மாற்றணும். அதை உணவாக என்ன மாதிரியான உணவாக எடுத்துக்கொண்டால் அதை நாம் குறைவாக எடுத்துக்கொள்வோம், அதில் உள்ள கார்போஹைட்ரேட் நமக்கு தேவை அப்படின்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு அவலாக ஒரு நாள் சாப்பிடுங்க, இன்னொரு நாள் ஊற வச்சு வேறு மாதிரியாக சாப்பிடுங்க. நிறையா சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு வடிவத்துலேயும் சாப்பிட்றாதீங்க. அது உங்களை அடிமைப்படுத்தவும் கூடாது. அடிமைப்படுத்தாமல் நிறையாவும் சாப்பிடக்கூடாது. டெய்லி சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிடணும், சாப்பிட்லன்னா ஒன்றும் கிடையாது. சும்மா ரொம்ப பயப்படக்கூடாது. அது இல்லை இது இல்லை, அதில் அந்த சத்து இருக்குது, இதில் இந்த சத்து உடம்புக்கு கண்டிப்பாக தேவை, இல்லைனாக்கா மூளை ஒழுங்காக வேலை செய்யாது அப்படின்னு ரொம்ப பயப்படாதீங்க. மாடு பாருங்கள், புல்லை மட்டும் தான் சாப்பிடுது. அதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த புல்லில் கிடைத்து விடுகிறது. நாள் முழுதும் புல்லு தான் சாப்பிடுது, தினம் புல்லு தான் சாப்பிடுது. ஆனால் அந்த புல்லிலிருந்து அதற்கு தேவையான அத்தனை சத்தும் கிடைத்து விடுகிறது. மாடோட எலும்பு எவ்வளோ உறுதியாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய உருவம் அந்த புல்லிலிருந்து உருவாகிறது. ஒரு குதிரை வேகமாக ஓடுது, குதிரை புல்லை தான் திங்குது. குதிரை காடுகளில் வாழ்கிற குதிரையை பாருங்கள், அது வேகமாக ஓடுகிறது. அதற்கு எவ்வளோ ஆற்றல் அந்த புல்லிலிருந்து தான் கிடைக்கிறது. அதனால் இதில் அந்த சத்து இருக்குது, அந்த சத்து, அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. அதில் இயற்கையில் உள்ள உணவுப் பொருட்களில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்னும் முழுமையாக கண்டுபிடித்து விட்டோமா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம், அதில் நமக்கு கொஞ்சம் கிடைச்ச தகவல் அது. அதில் இன்னும் என்னென்ன இல்லாமல் நமக்கு தெரியாதெல்லாம் இருக்கும். அது நம்ம ஒரு உணவை சாப்பிடும்போது அது நமது உணவுக்குள் போய் என்னவாக மாறுகிறது, என்ன சத்தாக மாறுகிறது என்பதெல்லாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் தெரிந்தவர்களாக நாம் இல்லை. இன்னும் நம்ம நிறைய உண்மைகள் நமக்கு தெரியலை, நிறைய உண்மைகள் நமக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அதனால் அந்த கவலைகள்லாம் வேண்டாம். இதில் அந்த சத்து கிடைக்கிறத நம்ம என்னென்ன உணவு சாப்பிடலாம், இது எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது அதை நீங்கள் சாப்பிடுங்க, கிடைக்கிறத சாப்பிடுங்க. அப்புறம் இது தேவை அது தேவைன்னு இருக்கும், அதை சாப்பிட்டா நல்லது இது சாப்பிட்டா நல்லது அப்படியும் நீங்கள் ஒரு கவனத்தை ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சாப்பிடாமலே ஒரு வருஷம் இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க, சாப்பிடாமலே தண்ணி மட்டும் குடித்து உயிர் வாடுறவங்களும் இருக்காங்க. அதனால் இந்த பயத்தை விடுங்க, தேவையில்லாமல் பயந்து. இதெல்லாம் கோழைத்தனம். அதில் அந்த சத்து இருக்குது, இதை சாப்பிட்லன்னா இதுவாகிடும் அதுவாகிடும், இதெல்லாம் கோழைத்தனத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் கிடைச்சதை சாப்பிடுவோம். அப்புறம் இயல்பாக ஒரு எளிமையான வாழ்க்கையில் ஒரு முயற்சி எடுத்து என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டா சத்து அப்படின்னு கிடைக்கிறத சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கணும். முதல்ல பட்னியாக கிடப்பதற்கு தயாராக இருக்கணும். 10 நாள் பட்னியாக கிடக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் அதையும் நீங்கள் பயப்படாமல் இருக்கணும். ஒன்றும் ஆகிடாது, உடம்புக்கு எதுவும் ஆகிடாது. அந்த பயம்தான், அந்த தைரியம்தான் தேவை. அந்த தைரியம்தான் உங்களுக்கு உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். எதுவும் ஆகிடாது, 10 நாள் பட்னியாக கிடந்தாவோட ஒன்றும் செத்து போயிட மாட்டோம் அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்குல்ல, அதுதான் அடிப்படையானது. தண்ணி குடித்தா கூட நம்ம 10-15 நாள் உயிர் வாழ முடியும், எதுவும் ஆகிடாது, எதுவும் உடம்புக்கு எதுவும் செத்து ஒன்றும் போயிட மாட்டோம், செத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமான ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படை. அதன் பிறகு கிடைக்கிறத சாப்பிடணும். கிடைக்கிறத சாப்பிட்றதுக்கு பழகணும். முதல்ல பட்னியாக கிடப்பதற்கு பழகணும். 10-15 நாள் பட்னியாக கிடப்பதற்கு பழகணும். ஒன்றும் ஆகிடாது, உடம்புக்கு இதாகிடும் அதாகிடும், ஐயோ அதுவாகிடும், அல்சர் வந்துடும் குல்சர் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் பயப்பட தேவையில்ல. முதல்ல அந்த பயத்தை போக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் பட்டினியாக கிடக்கிறதுங்கிறது. அது சாப்பிட இதுவாகிடும், மூளையில் இதுவாகிடும், அதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அடுத்து வந்து கிடைக்கிறத சாப்பிட பழகு. முதல்ல பட்டினியாக கிடக்க பழகணும், அப்புறம் கிடைக்கிறத சாப்பிட பழகணும். இதுதான் சாப்பிட்ணும், அதில் அந்த சத்து இருக்குது அப்படின்லாம் இல்லாமல் உனக்கு என்ன கிடைக்குது, இன்றைக்கி என்ன கிடைக்குது அதை சாப்பிடு. அதில் உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடு. கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, இன்றைக்கி என்ன கிடச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, இது தான் கிடச்சிருக்கு, சாப்பிடு, முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்படியே உனக்கு ஒரு வருஷம் கூட ஒன்றும் ஆகாது ஓடணும். அப்புறம் வந்து உனக்கு நிறைய இங்கே கிடைக்குதா, அதில் உனக்கு நீ தேடு. இப்போ கிடைக்கிறத இப்போ நிறைய கிடைக்குதா, நிறைய உணவுகள் இங்கே கிடைக்குதா, அதில் உனக்கு சிறப்பான உணவு, அதில் அந்த சத்து இருக்குது. இதில் கிடைக்கிற உணவுகளில் என்ன சத்து இருக்குது, கிடைக்கிற உணவுகளில் வந்து நல்ல இந்த உணவுகளில் இந்த சத்து இருக்குது, அந்த சத்து இருக்குது, உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு. அதனால் அந்த சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிக்காத உணவுகளை சாப்பிடாதீங்க. அதாவது என்ன சத்து வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிடாதீங்க. அதனால் வந்து அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான், அவனை போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கிறது. அவனுக்கு பிடிச்சிருக்கானா, அவங்ககிட்ட எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவன்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் தான் பணம் இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன வேலை பார்த்துட்ருக்கலாம். ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்குதாங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்ககிட்ட போனால் நல்லா வாழலாம், ஒரு வீடு வேறு சொந்தமாக வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் ஒரு உணவை பார்க்கும்போது அதில் என்ன சத்து இருக்குது, என்ன சத்து இருக்குன்னுலாம் பார்க்கக்கூடாது. முதல்ல அது நமக்கு பிடிச்சிருக்கா, அது இயற்கையால் மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டதா அப்படின்ட்டு முதல்ல பார்க்கணும். அதன் பிறகு அது நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். அதன் பிறகு தான் அதை நம்ம சாப்பிடணும். சில உணவு பிடிச்சிருந்தாலும் நோய்களை தரக்கூடியது அப்படின்னா நம்ம அதை சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளாக இருக்க வேண்டும். மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளாக இருக்க வேண்டும். அந்த உணவுகளுக்குள் வந்து நோய்களை தராத உணவுகளாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் சாப்பிடணும். அதனால் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குன்னு எதையும் சாப்பிடாதீங்க. உணர்ச்சிகள் வந்து கெட்டு போயிடும். சத்துக்கள் இருக்கிறது என்பதற்காகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியாமலேயே நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்றீங்க அப்படின்னா உணர்ச்சிகள் என்பது கெட்டு போய்விட்டது. அதாவது பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்பதை கண்டறிகிற திறன் உங்ககிட்ட இல்லை. பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்பதை கண்டறிகிற திறன் உங்கள்கிட்ட இல்லாமல் போச்சு அப்படின்னு அர்த்தம். வெறும் சத்துக்களை பார்த்து அப்படியா இதில் இந்த சத்து இருக்கா, தவளையில் இந்த சத்து இருக்கா, தவளையோட தொடக்கறியில் அந்த அரிய வகை புரோட்டீன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கல, பார்த்தாலே கடுப்பை, அதை போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி உணர்ச்சி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போது எங்கெல்லாம் இந்த மாதிரி தேடு, நண்டு, பூரா இதெல்லாம் சாப்பிட்றாங்களோ, பச்சையாக கூட சாப்பிட்றாங்க, அவங்கெல்லாம் உணர்ச்சி கெட்டு போச்சு. அப்போது இப்போ சீனாக்காரங்களில் வந்து அவங்க வந்து ஒரு 100 கோடி பேர் இந்த உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா இந்த தேடு, தவளை இதெல்லாம் உணர்ச்சி கெட்டு போச்சு. மாமிசம் சாப்பிடுகிற அத்தனை பேருடைய உணர்ச்சிகளும் கெட்டு போய்விட்டது என்று தான் அதன் பொருள். அப்போ உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க மாமிசம் சாப்பிடுகிறவர்கள், அவங்க எல்லாருடைய உணர்ச்சிகளும் கெட்டு போச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் நோய் வருது. எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு தெரில. அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரியலனால்தான் இவன் என்ன பண்ணுறான்னாக்கா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்லாம் வேலை பார்க்குறான், 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது தெரியல. அது 6 மணி நேரம் தான் ஒருத்தருக்கு வேலை செய்ய முடியும், அதுதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. 8 மணி நேரம் வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இவனுக்கு தெரில. அந்த உணர்ச்சிகளை கண்டுபிடிக்க முடியல. 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 10 மணி நேரம் வேலை செஞ்சால் அது வெறுப்பாக இருக்கும், அது நல்லா இருக்காது அப்படிங்கிற உணர்ச்சி இவனுக்கு கெட்டுப்போச்சு. அதை கண்டறிகிற உணர்ச்சி கெட்டுப்போச்சு. அதனால தான் இவங்க கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள். அது மாதிரி இப்போ வந்து இங்கே இந்தியாவில் ஆங்கில வழி கல்வி, தாய்மொழி கல்வி தான் எளிது, பிடிச்சிருக்கும், மக்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் ஆங்கில வழி கல்வி தான் சிறந்தது, அதில் சத்து இருக்குது, இந்த உணவில் இந்த சத்து இருக்குது, அந்த உணவில் அந்த சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிக்காத விஷயத்த சாப்பிட்றாங்க பாருங்கள். அது மாதிரி தான் ஆங்கில வழி கல்வி, அந்நிய மொழி கல்வி. அந்நிய மொழியில் வந்து தாய்மொழியில் கல்வி கற்காமல் அந்நிய மொழியில் கல்வி இருப்பது. அது என்ன காரணம்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற உணர்வு கெட்டுப்போச்சு, உணர்ச்சிகள் கெட்டுப்போச்சு. அதனால தான் அதை கண்டுபிடிக்க தெரில. இது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரில. இதை படித்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு அது எளிதாக இருக்குதா அப்படின்னா அதெல்லாம் அதை கண்டறிகிற திறனே அவங்களுக்கு இல்லை.
அது மாதிரி தான் வந்து நிறைய பிரச்சனைகள், இந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற உணர்ச்சி வந்து, அதனால் இந்த மாமிசம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உணர்ச்சிகள் கெட்டுப்போச்சு. மனுஷங்களோட உணர்ச்சிகள் கெட்டு போய்விட்டது என்று பொருள். மலிவான உணவுகளை சாப்பிட்றது, இட்லி பூரி பொங்கல் தோசை, நோய்களை தருகிற உணவுகள், இதெல்லாம் உணர்ச்சிகளை அவங்களால தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. இதனால் உணர்ச்சிகள் கெட்டு போகுது, நோய்கள் வருது, அதை போய் இவங்க சாப்பிட்றாங்க. அப்படின்னா மனித உணர்ச்சிகள் ஒட்டுமொத்தமாக அதனால தான் போரிடுவது, சண்டையிடுவது, வன்முறை உணர்ச்சி, ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவுறது, உணர்ச்சிகள் கெட்டுப்போச்சு. இவ்வளோ குற்றங்களுக்கு காரணம் உணர்ச்சிகள் கெட்டு போயிடுச்சு. கொலைகள், குற்றங்கள், திருட்டு, எல்லாம் ஏமாற்றம், துரோகம், எல்லாத்துக்கும் காரணம் உணர்ச்சிகள் கெட்டு போய்விட்டது. அதற்கு இந்த உணவு முறை தான் காரணம். அதனால் நமக்கு வந்து அந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதையும் சாப்பிடாதீங்க. அது மனிதர்களால் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது உனக்கு பிடித்திருக்கிறதா என்றால் மட்டும் சாப்பிடு. அளவு தெரியாமல் சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, உணர்ச்சி கெட்டுப்போச்சு. இதுதான் அளவு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படிங்கிற அந்த அளவு கண்டுபிடிக்க முடியல, அந்த உணர்ச்சி கெட்டுப்போச்சு. அதனால் ஒட்டுமொத்தமாக மனுஷங்களோட உணர்ச்சி கெட்டுப்போனவர்களின் உலகம்தான் உணர்ச்சி கெட்டுப்போன மனித உயிர்கள் வாழ்கிற இடம் தான் இயந்திர அறிவியல் உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு பெரும்பாலானவர்களுக்கு விருப்பமே கிடையாது. போர் அடிக்குது, என்னடா இது, என்ன இந்த காங்கிரீட் கட்டடம், அப்புறம் படுத்து உறங்குறதுக்கு ஒரு நிம்மதியாக ஃபேனு ஏசி, இவ்வளோதான். ஒரு இடத்துல இன்னொரு எல்லாம் வெறுப்பு, வேலை பாருங்கள், தொழில் பாருங்கள், எல்லாம் வெறுப்பு. என்னடா லீவ் விட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மக்களுக்கு விடுதலை அடைந்தது போல் இருக்குது, சிறையிலேருந்து விடுவித்தது போன்று, விடுமுறை வந்து விட்டால் சிறையிலிருந்து விடுவித்தது போன்ற ஒரு உணர்வு. அந்த அளவுக்கு வந்து இங்கே உள்ள தொழிலெலாம் யாருக்குமே பிடிக்கல. அது அந்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு 99%. அப்போ யாராவது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க உணர்ச்சி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த உணர்ச்சியை கண்டுபிடிக்க தெரியல, பிடிக்கலைங்கிற உணர்ச்சியை கண்டுபிடிக்க தெரியல. அவங்க சைக்கோவாக இருப்பாங்க. சைக்கோக்களுக்கு தான் இந்த தொழில்கள், இங்கே செய்யப்படுகிற எல்லா தொழிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உணர்ச்சிகள் கெட்டுப்போனவர்களின் உலகம் இது. உணர்ச்சிகள் கெட்டுப்போனவர்கள் உருவாக்கிய உலகம் இது. அவர்கள் வாழ்வதற்காக உணர்ச்சி கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது. ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது கூட அந்த படிப்பு நல்லதா, இந்த படிப்பு நல்லதா, அந்த படிப்பு கிடைச்சா வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்த படிப்பு படித்தா நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போகலாம், இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர நமக்கு என்ன படிப்பு பிடிக்கும், எந்த படிப்பில் நமக்கு ஆர்வம் இருக்குது, அதை யாரும் பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த உலகத்தில் முக்கியத்துவம் இருக்குதா அப்படி பார்க்கணும். அல்லது முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நாம் அதை என்ன பண்ணணும், ஒரு புதிய வழியை உருவாக்குவது, அந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து உணர்ச்சிகள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உணர்ச்சிகள் வந்து அந்த கண்டுபிடிக்க தெரில, நமக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரில.